அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுது நாம் வந்தாலும் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வேண்டும். ஆண்டவரை கூப்பிடும்போது என்ன வேணும்னு தான் கேட்பார். நான் உனக்கு என்ன செய்யணும் என்கிற ஒரு கான்செப்டோடு தேவன் நம்மிடத்தில் அணுகுவார். நான் ஏதாவது உனக்கு செய்யணும், நமக்கு நல்லாவே தெரியும். தூக்கத்தில் கூட அவங்கள்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும் யார்கிட்ட கேட்டார்? சாலமன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தூக்கத்தில் சொப்பனமே வரக்கூடாது இல்லையா? ஜெர்மனிக்கு தூங்கினா சில சொப்பனம் காணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறவர். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோடு அவர் பேசுவார். அல்லேலூயா. அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனித்த ஆவிக்குரிய வாழ்விலும் பொதுவான ஊழியத்தோடு உள்ள ஐக்கியப்பட்ட வாழ்விலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் சரி, நான் நம்முடைய சுபாவங்களினால் மட்டும் கட்டப்பட்டிருக்கக்கூடாது. நமக்கு சில சுபாவங்கள் உண்டு. அது தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு முரண்பட்டதாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, தேவ கிரியைகளை அது தடை செய்துவிடும். அநேகருடைய வாழ்க்கையில் அதனால தான் அவர் சொல்வார், விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குற. அது கேரக்டர், காடுடைய கேரக்டர். விசுவாசம் என்பது யாருடைய தன்மை, யாருடைய குணம்? தேவனுடைய குணம், டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்னா அழியாத குணம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று பவுல் சொல்லுவார். எந்த மூன்றும்? வாசிங்க தம்பி. இப்பொழுது என்னெல்லாம் நிலைச்சிருக்குன்னு சொல்றார் பாருங்க கர்த்தர். இப்பொழுது விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது. மூன்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதெல்லாமே தேவனுடைய தன்மைகள், குணங்கள். இதுக்கு மாறாதான் நம்மகிட்ட நிறைய குணம் இருக்கும். அல்லேலூயா. அன்புக்கு முரண்பட்டது, விசுவாசத்துக்கு முரண்பட்டது. விசுவாசத்துக்கு முரண்பட்ட ஒரு சில குணங்களை பாரு. நம்ம உடனே சொல்றோம் அவிசுவாசம். ஓகே, வேற பயம், குழப்பம், கன்ஃபியூஸ், இதெல்லாம் விசுவாசத்துக்கு முரண்பட்ட காரியம். அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மை எப்படியாகிலும் தம்முடைய குணங்களால், தம்முடைய தன்மையால், நேச்சர் தன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புவார். இது தேவனுடைய விருப்பம். அதனால தான் நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்வை, கிறிஸ்துவோடு உள்ள வாழ்வை நம்முடைய கேரக்டர் வச்சே நாம் அதை நடத்திவிடக்கூடாது. நமக்கு பிறந்தப்பவே, நம்ம வளர்ந்தப்பவே நமக்கு சில குணங்கள் உண்டு. அல்லேலூயா. அது இத்தகைய தெய்வீக தன்மைகளை கெடுத்துவிடும். என்னாக்கிறோம்? கெடுத்து. பழைய துருத்தியில புதிய திராட்சரசம் வார்த்து வைக்க கூடாது. வாசிதம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வைக்க மாட்டான்ட்டார். ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? இல்ல இல்ல சாமி, நாங்க அப்படிதான் வார்த்து வச்சு பழக்கம், பழசுலையே தான் வச்சு பழக்கம். பழைய குணம், பழைய தன்மைகள், பழைய அவிசுவாச குணம், முறுமுறுக்கிற குணம், கீழ்ப்படியாத குணம், உதாசீன குணம், அது ரொம்ப டேஞ்சரான குணம். அலட்சியமான குணம், நிஸ்சாரம், தேவனை குறித்து, தேவனுடைய நியமத்தை குறித்து, தேவனுடைய வழியை குறித்து, தேவ பிரசன்னத்தை குறித்து இப்பெல்லாம் ரொம்ப நிசாராயிட்டு. அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு பயமே கிடையாது. தேவனை குறித்த ஒரு உணர்வு, தேவனை குறித்த பயம் இருந்தது. தேவனை குறித்த அந்த பக்தி, பயம் உள்ள ஒரு இருதயம் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை, பாதுகாப்பை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் வசனங்கள் எல்லாம் தர்றது. ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டார்? ஒரு புதிய நபராக, புதிய பிரயோஜனம் உள்ள நபராய்,
ஆசீர்வாதம் கொடுக்கிற நபராய். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் என்ன சொன்னார்? எதை எப்படி வைக்க வேண்டுமா? எதை எதிலே வைக்க வேண்டும்? புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தை புதுசு, ரெண்டும் புதுசு. புதிய கிருபை, புதிய நன்மை, புதிய வாழ்க்கை, புதிய விசுவாசம், புதிய தரிசனம், புதிய திட்டம், புதிய மகிமை, புதிய அபிஷேகம், புதிய புதிய தாளந்துகள், புதிய ஈவுகள், புதியது இறங்கட்டே. உம்முடைய வாழ்விலும் புதியது வேணும் ஆண்டவரே. புதியதை புதிய இருதயத்தில், புதிய இருதயத்தில். அல்லேலூயா. இந்த புதியதை புதிய துருத்தில தான் வைப்பான் அப்படின்றார். அல்லேலூயா. இருதயத்தை, உள்ளான மனுஷனை, உள்ளான குணங்களை கர்த்தர் துருத்திக்கு சமமாக பேசினான். அப்ப அது புதுசா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை இந்த புதிய மனசு, உங்கள் மனம் புதிதாகட்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். உங்கள் மனம் புதிதாகட்டும், புதிய ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னா உங்கள் உணர்வு, உங்கள் நினைவு, உங்கள் சிந்தை, உங்களுடைய தூண்டுதல், உங்கள் மனம், இது இந்த மனம் எல்லாம் குணத்தை சார்ந்தது. இதெல்லாம் இந்த நினைவு எல்லாமே அது ஒரு புதியதா இருக்கணும், மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. புதிய ஆவி உள்ளவர்களாகின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் உள்ளத்திலே வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே, எபேசியர் எழுதி இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. சபைக்கு சொல்லும்ப சொன்னது எப்படி? இது பிரசங்கம் இல்ல, நம்மள இருக்க வேண்டிய காரியம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நீங்க உள்ளத்துல ஆவி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லல. நியூ ஸ்பிரிட், என்னோடத்துல renew your spirit, உங்கள் ஆவியை புதிதாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆவி, மனசு, உள்ளம் என்ன ஆகணும்? பழைய ஆவி, பழைய அபிஷேகம், பழைய அறிவு, பழைய நினைவு, பழைய சிந்தையிலேயே அதுக்கு பேர் பின்மாற்றம் ஆயிரும். இப்போ ஒரு வாழை நட்டு இருக்கிறீங்க, புதிய இலை வந்துதா? புதிய கிளை வருதா? மாவு புதிய இலை வந்து அடுத்து என்ன வருதுன்னு அர்த்தம்? பூக்க போகுதுன்னு அர்த்தம். புதுசு. அப்ப நம்ம கிட்ட புதுசு வந்துன்னா நாம் புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறோம்னு அர்த்தம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை தேவ ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு, அதாவது சத்துருக்கள் வசமாயிருக்கிற, ஜாதிகள் வசமாயிருக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிய மனசை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனாலதான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி. உன் மனசை நீ பார்த்துக்கோ, உன் மனசை எங்க பார்த்துக்கோ? கண்ணாடி, திருவசனமாகிய கண்ணாடி என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னார். வசனம் என்னது? கண்ணாடி. திருவசனமாகிய ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்ப திருவசனம் கண்ணாடி போல. அப்ப அதுல பார்த்துட்டு கண்ணாடியில பார்த்த முகம். அப்ப வசனத்தை கேட்டும், திருவசனத்தை ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்ப கண்ணாடியில முகத்தை பார்த்து கண்ணாடியை விட்டு வெளியே வந்தோம்னா எப்படி இருக்கும்? உங்க முகம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. முகத்தை நினைவு கொண்டு வாங்க பார்க்கலாம். வராது. இல்லையா? அதாங்க எல்லாரும் அடிக்கடி எதை பார்க்கறது? கண்ணாடி பார்க்கறது. இந்த முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம மறந்து போறோம். இது எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, நீ திருவசனத்தை கேட்டும் அதை செய்யல அப்படின்னா, செய்யலைன்னா நீ அதை மறந்து போற ஆளு, கேட்டுட்டு மறந்து போற ஆளு. அது மாதிரி முகத்தை பார்த்துட்டு முகம் மறக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டார். அப்போ கண்ணாடிக்கு ஒப்பாக எதை சொல்றாரு? திருவசனம். அப்போ தன்னுடைய உள்ளான வாழ்வை கண்டறிவதற்காக தேவன் அந்த பிரமாணத்தை கொடுத்தார். அதன்படி இவன் வாழ்க்கை ஆயிருந்தால் தேவன் கொடுத்த அந்தஸ்தை இவன் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. எதை அனுபவிக்க முடியும்? தேவன் கொடுத்த. அதுக்குதான் அவர் எதை சொல்றார்? நீ புதிய ஆவி வச்சுக்கோ. அல்லேலூயா. உங்க ஆவி புதுசா இருந்தால் நீங்க
ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதையும் செய்ய ஆயத்தம். வேதத்துல சொல்லும்போது எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை அதை மட்டும் வாசிங்க தம்பி. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அவைகளை விட்டு தன் வாழ்வை சுத்திகரித்துக் கொண்டான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அல்லேலூயா. அதாவது புதிதாக்குதல் என்றால் என்ன? சுத்திகரித்துக் கொள்ளுதல். புதிதாக்கல் என்னது? வஸ்திரம் புதுசாக்குனா என்னது? சலவை செய்தல். வஸ்திரம் புதுசாகுது, புதுசாயிட்டு அது அழுக்கா இருந்ததை நம்ம துவைச்சிட்டோம், கழுவிட்டோம் அர்த்தம். இங்கே ஒரு நபரை குறித்து சொல்லும்போது பல காரியங்களை அங்க சொல்லுகிறார். விடணும், இதெல்லாம் பேசக்கூடாது, இதை விட்டு நீ விலகணும், அப்படிலாம் சில உபதேசங்களை அங்கே கொடுத்து விட்டு சொல்றார். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அல்லேலூயா, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. இது தீமோத்தேயுக்கு சொன்ன வேத பகுதியில் இருக்கிறது. அதாவது ஒருவன் தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்பானால் தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை என்னமாக்குறது? சுத்தமாக்குறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்தாக்குது. ரோமர் நினைக்கிறேன், விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. ஆமா, 15ஆம் அதிகாரத்துல வருமா? விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, இருதயங்களை சுத்தமாக்கி, இருதயத்தை விசுவாசத்தினால் சுத்தமாக்கினார். கொரிந்தியருக்கு சொல்லும் போது ஆவியினாலே என்ன பண்ணார்? கழுவி சுத்தமாக்கி. அல்லேலூயா. நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், இப்போ நாமத்தினால் வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவங்க? அழுக்கு பிடிச்ச ஆளா? பொறாம பிடிச்ச ஆளா? பொல்லாப்பு பிடிச்ச ஆளா இருந்தோம். எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் வாசிங்க. அது என்னெல்லாம் எழுதியிருக்கு? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயம் செய்கிறவன். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும். கொடுமையான பாவம் இது. மாமிச இச்சை சம்பந்தப்பட்ட பாவத்தை அங்க பெருசுபடுத்தியிருக்கு. அல்லேலூயா. பொருளாசைக்காரரும் மிக முக்கியமா இந்த காலெல்லாம் மலிஞ்சு போயிட்டு சுய இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள் உலகத்தில் நிரம்பி சொல்ல மாட்டாங்க, பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா இருக்கும், அநேகர் அதுல அடிமையா இருப்பாங்க. அதெல்லாம் கிழிச்சு மாத்தணும். அல்லேலூயா. இந்த புணர்ச்சி சம்பந்தப்பட்ட ஆவிகள், லஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், அல்லேலூயா, வேசித்தன ஆவி, சுய புணர்ச்சி, லெஸ்பியன் ஸ்பிரிட், ஹோமோசெக்ஸ் ஸ்பிரிட், இப்படி பலவித ஆவிகளாகவும் பிள்ளைகளை, வாலிபர்களை, கிழவர்களை, குமரிகளை பிடிச்சி வச்சிருக்கிறது. ஏன்? தட்டுனா என்ன வந்துடுது? நெட் ஓப்பன் பண்ணா என்ன வரும் தம்பி? எல்லாம் வருமா? அவன் சொன்னது இல்லையா? இந்த இச்சை சம்பந்தப்பட்ட காரியம் வருமா? வெக்கப்படாதீங்க அம்மா, பிள்ளைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சிருங்க. உங்கள் பிள்ளைக்கு செல்லு இருக்குல்ல, தங்கமான பிள்ளை. உங்கள் பிள்ளை குறை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காது, குறை கட்டாயம் இருக்கும். அதை பார்க்கணும். நம்மளாம் பேசினாலே இதெல்லாம் இதுதான் பிரச்சனையே. துருத்தியில ஓட்டிக்கிட்டு இருக்கிற என்னது அருவருப்பானது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்ன குணங்களை குறித்து சொன்னேன். உள்ளத்துல இது ரொம்ப முக்கியம். இதுல பேசும்போதே உடஞ்சங்க விழுந்துடும். இது ஒரு ஸ்பிரிட் ஆகும். இச்சைன்றது ஒரு ஆவியாகும். அது இந்த பலூன் குத்தி விட்டா காற்று போற மாதிரி அப்படியே என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அதனால ஃப்ரீயா பேசல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல சென்னையில நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றது? எனக்கு போஸ்டர் பார்த்தா தப்பா இருக்குமோ, ஆளை பார்த்தா தப்பா இருக்குமோ அப்படிலாம் தோணும். அதனால தான் நேரே பார்த்துட்டு போயிடுவேன். அங்கே வந்தா தூரம் பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறம் தான் பழக ஐயோ அதெல்லாம் தப்பு,
இச்சையோடு பார்க்கறது தான் தப்பு, ஆசையோடு பார்க்கறது தான் தப்பு, உள்ள விருப்பத்தோடு பார்க்கறது தான் தப்பு அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சு. சிலர் அந்த பாவத்தில் இருக்க மாட்டீங்க, பட் அந்த பாவத்தின் ஆவி உங்களை ஆண்டுகிட்டு இருக்கு. பாவம் இருக்காது, பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் ஒன்றும் நல்லவங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அதாவது நல்ல தூக்கம் வர்ற ஆவியாக அந்த ஆவி, மோக இச்சையின் ஆவின்னு பேர். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதை அழிச்சிடணும். இங்கெல்லாம் அப்படி தான் எழுதியிருக்கு. அதை எழுதினதை வாசிக்க பவுல் வந்து சபைக்கு இதை பிரசங்கிச்ச பிரசங்கம் இது. இந்த காலத்தில் யார் பிரசங்கிப்பா? இதெல்லாம் ஐயோ இது தொடாதீங்க, இது எங்கே வச்சுருங்க, சங்கீதம் மட்டும் வாசிங்க. இது மட்டும் சங்கீதம் மட்டும், இதை வாசிக்கணும், நல்லா தெரியும். அல்லேலூயா இல்லையா? தெரியணும் இல்லை? இந்த மாதிரி இச்சை புணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியம் தானே நெட்டில் அதிகமாக இருக்குது. படிப்புக்குள்ள தான் இருக்குது, அது எங்கேயோ இருக்கும், கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ஆனால் தொட்டோன்னு வர்றது என்னது? அதுதான். அல்லேலூயா. பார்த்துடுங்க பிள்ளைகள, கிளைமாருக்கு இதான் பிடிக்குது, சினிமா படங்கள் அவங்கள அந்த அந்த மாதிரி இந்த உள்ள இருக்கிற அந்த டேஸ்ட் அதை தான் பார்க்க வைக்கும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை நீங்கள் அறியலை, அதனால் இது புரியணும். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. நீங்கள் அவங்கள தப்பாகவே பார்க்காதீங்க ப்ளீஸ். நான் அந்த மாதிரி பேசலை, ஏன்னா எங்களுக்கு தெரியாதா? என் கூடவே என் தம்பி மாதிரி 4-5 பேர் வருவாங்க. கழிஞ்ச நாள் அவன்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், இப்படியெல்லாம் இருக்கும் தம்பி, நான் பேசலைன்னு பார்க்காதீங்க, ஏன்னா உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நானும் மனுஷனாக இருக்கிறது தானே, இருந்தவன் தானே. இப்போ நான் ஏதோ தேவன் தந்த சட்டத்திட்டம்படி வாழ்ந்தனால இன்னும் வித்தியாசமாக இருக்கிறேன். அதுக்காக மற்றவன் எல்லாரும் இப்படி தான் இருப்பான்னு தெரியுமா? ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். உதவியாக இருக்கணும், வாலிபத்தில் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஸோ நம்ம அவங்கள டென்ஷன் ஆகக்கூடாது, அவங்கள ஆலோசனை கொடுக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்கள் மேலே கிரியை செய்கிற இத்தகைய ஆவிகள் அவங்களை மேற்கொள்ளக்கூடாது. இந்த ஆவிகள் தான் எங்கே இருக்கிறது? உள்ளத்தில். அல்லேலூயா. ஸோ இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த ஆவிகளை மாற்றணும். அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டலாம் இருந்தீர்கள். சொல்றார், சுய புணர்ச்சிக்காரர்கள், சொந்தமாவே சுய இன்பம் தேடுற ஆளு, ஆண் புணர்ச்சி, அடுத்தவங்களை நாடி இன்பம் தேடுற ஆளு, இப்படிப்பட்ட பாவிகளா இருந்தீங்கன்னு சொல்றாங்க. பச்சை எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. திருடரும் திருடரும் பொருளாசைக்காரரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் வெறியர் உதாசீனரும் உதாசீனர். நான் சொல்லிட்டே இருந்தேன், உதாசீனம், வெறியர், வெறித்தனமா, அடிமை, பிடிவாதமா, சில கொள்கைகளில், சில கெட்ட பழக்க வழக்கங்களில் அடமண்டா இருக்கிற மனநிலை உடையவர்கள் வெறி. உதாசீனர் அப்படின்னா எதுலையுமே கேர்லெஸ், போட்ட ப்ராப்ளம் கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலாம். உதாசீனர், எதை பத்தியும் கேர்லெஸ். இந்த மாதிரி மைண்ட் உள்ளவங்கள்ட்ட கர்த்தர் எந்த நன்மையும் கொடுக்க முடியாது, எந்த வேலையும் கொடுக்க முடியாது. சிலர் ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாங்க. பவுல் சொல்றார், I am always striving. நான் போராடி பிரயாசப்படுகிறேன். கொலோசியர்ல இருக்கு, போராடி, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவருடைய பலத்தின்படி எனக்குள்ள கிரியை செய்கிற, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன். எனக்குள்ளே கிரியை செய்கிற, கிரியை நடப்பிக்கிற அந்த புதிய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. உள்ள என்ன கிரியை செய்யும்? ஆவி கிரியை செய்யும். ஃபர்ஸ்ட் சொன்னேன், அங்க ஒரு ஆவி கிரியை செஞ்சு இப்படிப்பட்ட கெட்ட குணங்களை, தன்மைகளை, இச்சைகளை, ஆசைகளை, தீங்கானவைகளை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும். அந்த பழையதை மாற்றணும், புதிய ஆவியை பெறணும். அல்லேலூயா. அதற்கு உதவியாகத்தான் அப்படி இருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். உதாசீன குணங்கள். அதற்கு மாறாகத்தான் பவுலுடைய மனநிலை, தனக்குள்ளே கிரியை செய்கிறவருடைய பலத்தின் படி போராடி பிரயாசப்படுகிறேன். உதாசீனத்துக்கு ஏத்தபடி போறேன் அப்படி இல்லை, போராடி. அல்லேலூயா. விடக்கூடாது, செய்யணும், நிறைவேற்றணும், அடையணும். கர்த்தர் கிரியை செய்யணும், கர்த்தர் கிரியை செய்ய வைக்கணும், விடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை தான் இங்க பவுல் சொல்றார். அங்க முன்னாடி உதாசீனமா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. என்னெல்லாம் கழுவிச்சு உங்களை? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டீர்கள், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவியினால் கழுவப்படுதல். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆவியானுடைய பிரசன்னம் வரும்போது அங்கே தூய்மை உண்டாகிறது, பழையது மாறுது,
கேடானது மாறுது, செய்யத்தக்க திராணி வருகிறது. அல்லேலூயா. தேவையற்றவைகளை விட்டு விலகத்தக்க திராணி வருகிறது. கழுவப்படுதல். கழுவப்படுதல் எதனால கழுவப்படுதல்? இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல அங்க ஒரு சுத்திகரிப்பு வந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தை நீ அறிக்கை பண்ண இயேசு இயேசு. say Jesus above all name, the holy name Jesus, the holy name Jesus, the ultimate name Jesus, the powerful name Jesus, almighty name Jesus. Hallelujah. இயேசுவின் நாமம் நம்மை கழுவுகிறது. என்னது கழுவுது? நம்மலாம் வெறும் இயேசு ரத்தம் கழுவும் இல்லையா? பாவனைக்கு கழுவும், அதெல்லாம் உண்மைதான். இங்கே என்ன எழுதி இருக்கு? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நாம என்ன கழுவுது அப்படின்னா இயேசு என்ன கழுவுறாரு. அல்லேலூயா. அவர் பெயரால் நான் கழுவப்படுகிறேன், தூய்மையாக்கப்படுகிறேன். அடுத்தது அவருடைய நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்முடைய தேவனின் ஆவியினால் உதாசீனம் நீங்க கழுவப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த ஆவி என்ன கழுவணும்? என்ன கழுவணும்? நம்மளை கழுவோம் தெரியுமா? இதுதான் நம்ம குணம், தவறான குணம். நாமே கழுவிக்குவோம். அது இல்ல, ஆவியானவர் கழுவணும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை கழுவணும். கேட்கணும், ஆவியானவர் என்னை சுத்தாக்கணும். அல்லேலூயா. அதான் புதிதான ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி வந்தனாலதான் அந்த ஆவியின் பேர் பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அந்த ஆவிக்கு பேர் அவருடைய பலம். கர்த்தருடைய ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆவி இருக்கிற மாதிரி நடந்துக்க. எனக்குள்ள இருக்கு சொல்லு. ஆவி இருக்காயா? இருக்கு. எனக்குள்ள சொல்லு. இருக்கு இருக்கு. பலம் பலம். உனக்குள்ளே பலம் இருக்கிறது, திராணி இருக்கிறது. பலவீனப்படுத்துகிற ஆவி அழியட்டே. உதாசீன ஆவி அழியட்டே. இச்சையின் ஆவி அழியட்டே. சுய புணர்ச்சி ஆவி அழியட்டே. கைதுவா பிள்ளைகளை விட்டு அழியட்டும். அல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட வாஸ்த மாதிரிப்பட்ட ஆவிங்களும் ஒரு ஆளை செயலற்றவனா மாத்தி தெரியுமா? உதாசீனம், மந்தம், இந்த மாதிரி ஆவிகள் ஏறிச்சுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். கத்தரை பிடிக்கவே பிடிக்காது, உண்மையிலே பிடிக்காது. டேஸ்டே வராது, ஜெபம் வராது. அது ஒரு மோகினி ஆத்தா. நீ அதை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க? ஐயா கிழமை மாறிக்கிட்டேங்கிற செய்வீங்க. எல்லாரும் புரிய வேண்டிய ஒரு உண்மையான காரியம். அதனால தான் நிறைய தீங்குகளும் நிறைய போராட்டங்களும் உலகத்தில் வருது. டென்ஷன் ஆக்கிறனால கோபமாக இருக்கும், ஒன்றுமே பிடிக்காது, அது மாதிரி எல்லாம் வெறுப்பாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய தோணாது. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரிப்பட்ட இந்த ரூலிங் பண்ணுகிற ஸ்பிரிட்னால வர்றது. அல்லேலூயா. அதில் எழுதியிருக்கிறது, சிலர் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க, உங்களுக்கு ஆவியார் வந்தப்போ அது என்ன ஆயிட்டு? உங்கள் பிள்ளை சரியில்லைன்னா அதுக்காக ஜோம் பண்ணுங்கம்மா, அது குறை சொல்லாதீங்க, அது இயல்பான வாழ்க்கை. நான் புரிஞ்சு சொல்கிறேன், அதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. டென்ஷனாக இருப்பாங்க எல்லா லேடிஸும் அப்படி தான், ஜென்ஸும் அப்படி தான். டென்ஷன் வரும், நமக்கு மேட்ரு புரியாது. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதோ நம்ம வெளி ஊருங்களில் போனால் இது மூதேவி பிடிச்சிருக்குது, ஏதாவது ஏறிடும், அது உடனே டஃப் ஆயிரும் ஆள். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியினால கழுவப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே பலன் என்கிற பெயரிலே செயல்படுகிறார். பலன் என்றால் திராணி. என்னது? திராணி. ஐ கேன், என்னால முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சத்துவம், ஒரு சத்துவம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். தேவனுடைய சத்துவத்தின் ஆவி, ஆவியின் சத்துவம், சத்துவத்தின் வல்லமை இறங்கட்டும்.
உள்ளத்திலே இறங்கட்டே, உள்ளங்களில் இறங்கி உள்ளத்தில் இருக்கிற அந்நியாவின் அடிமைத்தனம் அழி 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 கைதடியட்டு அழியட்டும், அழிந்து போகட்டும். அல்லேலூயா. அழிந்து அவ்வளோ சொல்ல போராடி எனக்குள்ளே கிரீசுகிற ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்க. That's why I work and struggle so hard. That's why I work and struggle so hard, depending on Christ's mighty power. Depending on Christ's mighty power that works within me. That works within me. எனக்குள்ளே கிரிசுகிற கிறிஸ்துவின் பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுறேன். இன்னொரு ஆங்கிலத்தில் நான் வேற மாதிரி சொன்னேன். I striving அப்படின்னா கடினமா உழைக்கிறேன். நான் ரொம்ப அதோட ஸ்ட்ரகிள் ஹார்ட், ரொம்ப பிடிவலி வைக்கிறேன், சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபயர் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு யுத்தம். கர்த்தருடைய ஆவியோடு சேர்ந்தால் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். அந்த ஆவியோட சேர்ந்து அது வந்தோன்னு அது போயிடும் அப்படி இல்லை. நீங்களும் சேர்ந்து அதை துரத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு, எதிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு புதிய செயல்பாடு. அதைத்தான் நாங்கள் வாசித்துக் கொண்டிருந்தோம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அது யாரால சுத்தத்தை சொன்ன? ஆவியினால், தேவனுடைய ஆவியினால். அல்லேலூயா. யாரால? தேவன் உங்களை தனியா விடவே இல்லை. நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு. உங்களை தனியா விட்ட யாராவது சாத்தான் தூக்கிட்டு போயிடுவான். அதனால தேவனே உங்களை தூக்கியே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை வச்சிருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார். தேவன் பாதுகாக்கிறனால நீ நிலைத்திருக்கிறாய். உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அதுதான். தேவன் உன்னை காக்கிறபடியா நீ சத்துருடைய நினைவின்படி நீ சீரழிந்து போல, சாத்தான் நினைத்தபடி அவன் ஏற்படுத்தின திட்டத்தின்படி நீ அழிந்து போகல. அவனுக்கே ஆச்சரியம். அல்லேலூயா. உன்னை தேவன் ஆதரிக்கிறார், காக்கிறார். தேவன் காக்கிறார், தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ள உண்மைனா அவர் பாதுகாக்கிறார். சொல்லி தருகிற நியமங்கள், பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், அதனுடைய செய்முறைகள் அனைத்தையும் கடைபிடிக்க நீங்க முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய பாதுகாவலை நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதை உதாசீனமா விடவே கூடாது. ஒரு நாள் கூட உதாசீனமா படுத்து தூங்கிடக்கூடாது. மூட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? நல்ல போதுமான அளவுக்கு ஏசப்பா கூட ஐக்கியப்பட்டு தான் அப்புறம் தான் தூங்குறதுக்கு போகணும். நிஸ்சாரமாக போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். சொல்லுவான் பாஸ்டர் 10:30 கூட்டாச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க நல்லா. ஓஹோ, சரி பண்ணிக்கிறேன். இல்லை ஐயா, இப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நான் தூங்கிட்டு இருந்தேன், யாரோ சங்க பிடிச்ச மாதிரி இருந்தது. மணி எத்தனை? 10:30. ஒரு தூக்கம் முடிஞ்சா? ஆமாம், கொஞ்சம் தூங்கிட்டேன். 10:30 தூங்கிட்டு இல்லை நான் 8:45 தூங்க வச்சுட்டேன். எப்படி இருக்கு? முடிஞ்சு தூங்குனது போதும். அது 10:30 வந்து சங்க பிடிச்சிருக்கு. பிடிச்சோன்னா ஐயோ பிடிங்க, ஐயோ விடுன்னு காலைல போட்டு அடிட்டு இப்போ யார் வேணும்? நான் ஜெபி. சங்க பிடிச்சவனா சங்க இருக்குது. எப்படி இருக்கு? சங்க பிடிக்கிறவனா சங்கரிச்சு ஜோம் பண்ணுங்க. எப்படி இருக்கு? ஏன்? இவருக்குள்ளே இருக்கிற பேய் தான் இவரை என்ன பண்ணுது? பிடிக்குது. இவரை அதை துரத்திட்டுல தூங்க போயிருக்கணும். அல்லேலூயா. நம்ம பாடி வந்து பேய் எப்போ வேணாலும் வந்து என்ன ஆகிட்டு போகிற இடம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி. அல்லேலூயா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி, டொமஸ்டிக் ஏர்போர்ட் மாதிரி கிடையாது. அகில நாட்டினுடைய விமானத்தளம். எந்த நாட்டினுடைய விமானமும் வந்து இறங்கி லேண்டிங் ஆகும், டேக் ஆஃப் ஆகும், இறங்கும், ஏறும், போகும். சிலது க்ளீன் பண்ணி அங்கேயே தட்டிட்டு க்ளீன் ஆகி போயிடும். நம்ம தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. சரீரம் பிரெயின் சம்பந்தப்பட்டது. என்ன வேணாலும் வரும். இந்த சரீரத்தில் எது வேணாலும் ஏறும். பேயுடைய தாக்குதல். அதனால தான் நீங்கள் நல்லா போவீங்க. பாஸ்டர் நான் கூட்டம் முடிஞ்சு போனா வீட்டில் போன ஒரே தலைவலி. ஏன்? அது பிந்தி வந்தால. நீ கல்யாண வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு பிந்தி போனோம். அந்த தலைவலி எதனால? இல்லை மற்ற மாதிரி மத்தியானம் போன தலைவலி வர. இதெல்லாமே நீங்கள் போன வழிகளிலே உண்டான அந்நிய ஆவிகளுடைய துரைத்தனம். அது உங்களை
கட்டி வச்சாலே நீங்க செய்ய வேண்டியதை செய்ய திராணியற்றவர்களா மாறிடுவீங்க. புரிய நான் பேசுறது? நீங்க செய்ய வேண்டியதை செய்ய, வாழ வேண்டியபடி வாழ, தேவனுக்கு முன்பாக எதையுமே செய்ய தகுதியற்றவர்களா மாறிடுவீங்க. உங்க புத்தியை கட்டும், ஆவியை கட்டும், மனதை கட்டும், மனசாட்சியை கட்டிடும். எல்லாத்தையும் அப்படி ஒரு நான் பேக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம மற்ற காரியங்கள்லாம் செய்வோம். ஸ்பிரிச்சுவலி நம்ம வாழ முடியாது. இது கட்டுதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதை ஜெயிக்க முடியும். அதற்கு தேவனுடைய ஆவியான உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு துணை? கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து பாரு. கர்த்தர் துணை. கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருந்தேன் பலவிதமான பிரச்சனைகள் பலர்கிட்ட நான் கேட்டேன், யாருமே என்ன சொல்யூஷன் தரல. நான் இன்னைக்கு வரை நிக்க காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து வாழ தேவன் எனக்கு சொல்லி தந்தார். அதனால எந்த நிலையிலும் அவர் என்னை கைவிடல. உதவி செய்யறார். உதவி செய்து நம்மளை யாரா நிறுத்துவார்? பலவான்களாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை தேவனால் பரிசுத்தவான்களாய் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த சத்துருடைய நினைவுக்கும் திட்டத்துக்கும் கட்டுக்குள்ளேயும் போகாமல் நம்மை பாதுகாக்க வல்லவர். தாக்குதல்கள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சரீர ரீதியாய் மன ரீதியாய் பல தீங்கானவைகள் நம்மை சோதிக்கும். இச்சைகள் வரும், தூண்டுதல்கள் வரும், பல காரியங்கள் வரும். அதை வந்துட்டோம்னால நான் இனி பாவி ஆயிட்டேன் அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். யாரால? நம்மில் அன்பு கூறுகிறவரா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலேயே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், தவிப்புகள், தனிமைகள், கட்டுகள் அனைத்தின் மத்தியிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. சகலத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சொல்லு, நான் முழுவதும் ஜெயம் எடுப்பேன். நான் முழுவதும் ஜெயம் எடுப்பேன். நான் முழுவதும் ஜெயம் எடுப்பேன். அந்நிய ஆவிகள் மேல் ஜெயம், அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயம், பகைமையின் ஆவிகள் மேல் ஜெயம், சத்துருடைய கட்டுகள் மேல் ஜெயம் உண்டு. ஜெயம், ஜெயம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய, நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்படிலாம் இருந்தோம். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். ஒரு உதவி செய்கிறார். தேவனுடைய உங்களுக்கு வந்தாலே பலம் வந்துடுது. உங்களில் அவர் அன்பு கூறுகிறபடியால் நீங்கள் நம்ம என்னமோ ஆண்டு ரொம்ப அன்பு வச்சனால ஆண்டு நம்மளை காப்பாற்றுவார். அப்படி இல்லை, அவர் உன் அன்பு வச்சதுனால. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நம்ம ரொம்ப அன்பு வச்சனால ஆண்டு காப்பாற்றிடுவார். அப்படி இல்லை, அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்தபடியால் அவருடைய அன்பை நம்பலாம். அல்லேலூயா. நம்ம அதிகமாக நம்முடைய பண்பை தான் நம்புகிறோம். நம்முடைய அன்பை, நம்முடைய பண்புகளை நாம் நம்பி ஆண்டவர் தான் செய்வார். நான் யாரும் ஒரு நியமிச்சல, நான் யாரை ஏமாத்தல, யாரும் குறை சொல்ல, அவங்கள என்ன காப்பாத்து, ஏய் இந்த சப்ஜெக்ட் கழிச்சு போட்டுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடையது? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அவர் சொல்ல நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா ஜெயிக்கிறோம்? எப்படி ஜெயிக்கிறோமா? எப்படியா? இவன் போகலும் நீ ஜோம் பண்ணி ஜெயித்து தள்ளிடுவ. நீ ரொம்ப ஜெபிச்சனால ஜெயம் வந்துடும். ஆமா, ஆண்டவரே ஜெயித்தரலாம். ரொம்ப போராடி, ரொம்ப உபாசித்து, ரொம்ப அப்படி நான் உண்மை, நான் யாருக்கு ஒரே நான் ஜெயித்துருவேன். இந்த மாதிரிப்பட்ட ராங் கால்ஸ். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நாம் எப்படி ஜெயிக்கிறோம்? நம்ம அன்பு கூறுகிற தேவனால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் 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 முழுவதும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஜெயிக்கிறோம்? நம்மில் ஆண்டவரே நீர் என்கிட்ட அன்பு வச்சிருக்கனால நான் ஜெயித்துட்டு போறேன். அல்லேலூயா. நான் பாஸ் பண்றதுனால வியாதி, பலவீனம், போராட்டம், சோதனை, பாவ போராட்டம், பரீட்சை, பலவிதமான பிரச்சனைகள், குறைவுகள், தாழ்ச்சிகள்
நிந்தைகள், நெருக்கங்கள், கீர்த்தி, பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகள், பல நிந்தனை பெயர்கள், பல சத்துருக்களுடைய கோக்கரிப்புகள் மத்தியில் நான் ஜெயிக்கிறேன் சொல்லுவோம். நாம் ஜெயிக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. உன்னில் அன்பு கூறுகிறவரால், உன்னில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் உண்டு. உன்னை நேசிக்கிற தேவனால், உன் பிள்ளைய நேசிக்கிற தேவனால் அவனுக்கு ஜெயம் உண்டு. சொல்லு, என் பிள்ளைய நேசிக்கிற தேவனால என் பிள்ளைக்கு ஜெயம் உண்டு. என் பிள்ளை மேல அன்பு வைத்திருக்கிற தேவனால அவன் காக்கப்படுவான், அவன் காக்கப்படுவான், காக்கப்படுவான், காக்கப்படுவாள். ஆமென். உன் வீட்டின் மனிதர்கள் காக்கப்படுவார்கள். தேவன் அன்பு வைத்தபடியா பாதுகாப்பு நிச்சயம், பாதுகாப்பு நிச்சயம், ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். கர்த்தர் உன்னை ஆயத்தமான பாத்திரமாய் மாற்றுகிறவர். தேவன் உங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். தேவனால் நாம் தகுதி பெறுகிறோம், தேவனால் ஜெயம் பெறுகிறோம். தேவன் நம்மில் அன்பு வைத்து அவர் காட்டுகிற ஆதரவு நம்மை ஜெயிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அவருடைய ஆவியினால் நாம் கழுவப்பட்டோம். நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம், இவைகளை விட்டு தன்னை செப்பரேட் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அவன் தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், தெரிந்து கொண்ட தேவாதி தேவனாகிய எஜமானுக்கு பயனுள்ளதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான, தேவன் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்ய தகுதி பெற்றதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். என்னது கனத்துக்குரிய பாத்திரம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன பாத்திரம்? அவர் என்ன சொல்றாரு? எஜமானுக்கு உபயோகம் உள்ள. அல்லேலூயா. நீ யாரா இருக்கணும்? எஜமானுக்கு உபயோகம் உள்ள எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தம். அல்லேலூயா. ஆயத்தம். நீ என்னவங்க? எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமானவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு உபயோகம் உள்ள ஆண்டவர் யாக்கோபை பற்றி சொல்லும்போது எரேமியா 51 அதனுடைய கடைசி பகுதியில் 20 வாசிங்க. நீ எனக்கு தண்டாயுதமும், ஆண்டவர் சொல்றாரு, கனத்துக்குரிய கனமான பாத்திரம். நீ எனக்கு யாரு? ஆயுதம். அல்லேலூயா. வெப்பன். நீ யாரு? ஆண்டவர் சொல்ற கர்த்தருடைய எந்த வேலையும் செய்ய நீ ஆயத்தமான ஆளு. நீ பிரயோஜனமான பாத்திரம். பாத்திரம் என்றால் ஆயுதம், கர்த்தருடைய கையின் கிரியை. அல்லேலூயா. அதற்கு நம்மை அவர்தான் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் என்னை பயன்படுத்த முடியும், எந்த விதத்திலும் அவர் என்னை யூஸ் பண்ண முடியும், எந்த விதத்திலும் என்னை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும், எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்ற முடியும். நீ இருக்கிற சூழ்நிலையை நினைக்க வேண்டாம். எந்த நிலையிலே நீ இருந்தாலும், எந்த இடத்திலே நீ இருந்தாலும் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறவர், மாற்றுகிறவர், மாற்றுகிறவர். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவ பலன் இறங்கி 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 அந்நிய வல்லமை, எதிர் வல்லமை இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. சொரூபத்தை செய்து தங்களுக்கு தாங்களே பக்தியையும் தெய்வத்தையும் உண்டாக்கி கொண்டிருந்த அந்த அந்நிய ஜனங்களுடைய தேவர்களைப் போல அல்ல அப்படின்னு அதுக்கு முந்தின வாக்கியம். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சொரூபங்களாலே வெட்டி போகிறார்கள். சொரூபம் தனக்கு தெய்வத்தை அவனே உருவாக்குறான் அப்படின்ற கான்செப்ட் அங்க சொல்றாரு. அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. சரி, அவைகள் மாயையும். பாருங்கள், அதுல சுவாசம் இல்ல, அதுக்கு பவர் இல்ல அப்படின்னு அங்க அவர் சொல்றாரு. மகா எத்துமான கிரியையா இருக்கிறது. சரி, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். ஓகே. யாக்கோபின் பங்கா இருக்கிறவர் அவைகளை போல அல்ல. யாக்கோபுக்கு இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருக்கிறோம். யாக்கோபை தேவன் பயன்படுத்தினார். இது தீர்க்க தரிசனம். யாக்கோபு கொண்டு போகல, அவன் வச்சுட்டு போயிட்டான். யாருக்கு வேணும்னு, யாருக்கு வேணும் வச்சுட்டு போனா, யாருக்கு வேணும் வச்சுட்டு போனா,
எனக்கு வேணும்னு வச்சுட்டு போனான். அல்லேலூயா. அந்த யாக்கோபு இடத்துல யாருக்கு பேரை போட்டுடுங்க, இன்னும் அவருக்கு பேரை போடுன்றார் அவரு. நீங்க விடாதீங்க. அல்லேலூயா. யாக்கோபின் பங்கா இருக்கிறவர், என்னுடைய பங்கா இருக்கிறவர் அவைகளை போல அல்ல, அந்நிய தேவர்களை போன்றவர் அல்ல. அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர், அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் அவருடைய சுதந்திரம், அவருடைய சொத்துரிமை, அவருடைய அவகாசம், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ். யாரு? அதாவது நீங்க தேவனுடைய சுதந்திரம், அவருடைய சொத்து, அவருடைய அனுபவம் எடுக்க வேண்டிய ஆளு நீங்க. அவர் உங்களில் அனுபவம் எடுக்க வேண்டும். பேய் இல்ல, பேய் இல்ல உங்களை அடக்கி ஆள வேண்டியது. அல்லேலூயா. யார் இல்ல? பிசாசு இல்ல உங்களை அனுபவிச்சு ஆண்டு நடத்த வேண்டியது. அதான் அவர் சொல்றார், அந்த தேவர்களை போல இல்ல இவரு, இஸ்ரவேலின் பங்கானவர். யாக்கோபின் பங்கா இருக்கிறவர் அவைகளை போல அல்ல, போல இல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். சர்வத்தை உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். ஆமா. யார் சுதந்திரம்? நாம் அவருடைய சுதந்திரம். அது அப்பப்ப சொல்லணும். நான் கர்த்தருடைய சுதந்திரம் உணர்ந்து சொல்லுங்க. அப்படின்னா உங்களை சுதந்திரிக்க அநேக ஆட்கள் உண்டு உலகத்துல. நான் பிசாசின் ஆவிகளை போய் சொல்றேன். அது உங்களை சுதந்திரிக்க வரும், உங்க வீட்டை சுதந்திரிக்க வரும். அது மனுஷனாலேயே வரலாம், பல யாகங்களால வரலாம், ஏவி விட்டதினால வரலாம். உங்களை சுதந்திரிக்க வரும். நீ சொல்லணும், நான் யாரு? தேவனுடைய சுதந்திரம். நான் யாரு? தேவனுடைய சுதந்திரம். என் வீடு தேவனுடைய சுதந்திரம். என் எல்லைக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, வீட்டுக்குள்ள சுதந்திரிக்க வருகிற துஷ்ட சேனைகள், மந்திரவாத ஆவிகள், ஏவல் ஆவிகள், அனுப்பப்பட்ட ஆவிகள், பில்லி சுனி ஆவிகள் அணியத்தே சாப்பி வீட்டை விட்டானே, சரீரத்தை விட்டானே, உள்ளங்களை விட்டு அணியத்தே. உண்மையாய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் அந்நிய ஆவிகள் அழிந்து போகட்டும். நீ தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ சத்துருடைய சுதந்திரம் அல்ல. உன்னை சுதந்திரிக்க வருகிற சாத்தானுடைய சகல தந்திரமான கிரியைகள், படையெடுக்கிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதி போடுகிற ஆவிகள் சரீரத்தை வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டது அழியட்டும். வியாதியை போடுகிற ஆவிகள் எங்கிருந்து வந்தால் உன்னை கட்டி அடிமைப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், கொல்லாத வாதைகள், பயமுண்டாக்கும் வியாதிகள், எல்லா தீமைகள் சரீர அவயவங்களை விட்டு இப்போ 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 இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. எரிச்சல் ஆவிகள் சாப்பி அழித்து மாற்ற. உன்னுடைய சமாதானத்தை பட்சிக்க வருகிற ஆவிகள், உன்னுடைய சுகத்தை பட்சிக்க வருகிற ஆவிகள், உன்னுடைய வீட்டின் அன்பை பட்சிக்க வருகிற ஆவிகள், நன்மைகளை பட்சிக்க வருகிற ஆவிகள், சுதந்திரிக்க வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறி போ, அழிந்து மாறி போ. சத்துருவுக்கு உன் மேல உரிமை இல்ல. உன் சம்பத்து, உன் சம்பத்து, உன்னுடைய நன்மை, உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய பரிசுத்த வாழ்வு, உன்னுடைய தரிசனம், உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தேவனுடைய மகிமையான எதிர்காலம், அவைகளை பட்சிக்க வருகிற, கட்டி போட வருகிற, தடை செய்ய வருகிற, எதிர்த்து நிற்கிற, பட்சிக்கிற காய்மகராவி நன்மைகள், கிருபைகள், வல்லமைகள், ஈவுகள், மரங்கள், அபிஷேக நன்மைகள் அனைத்துக்கு விரோதமான ஆவிகள் அழியட்டு, அழிந்து மாறு, அழிது. தேவன் தந்த ஈவுகள், தேவன் தந்த ஆசீர்வாதங்கள், தேவன் தந்த நன்மைகள், உனக்குள்ளே வைக்கப்பட்ட தேவனுடைய பொக்கிஷங்கள் அனைத்துக்கு விரோதமாய் வாய்மகாரத்தோடு, பொறாமை பகைமையோடு, வார்த்தைகளாலும் சாபங்களாலும், எதிரான ஜபங்களாலும், மந்திரவாதங்களாலும், யாகங்களாலும் கட்டி போடுகிற, அபகரிக்கிற, திருடுகிற திரட்டு ஆவிகள் அழியட்டு, அழிந்து மாற. சரீரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஆளுகை செய்வாராம். அல்லேலூயா.
சுதந்திரிக்க வருகிற ஆவிகளை அழிக்கிற பாக்கியம். அல்லேலூயா. உங்களுடைய எந்த சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் பட்சிப்பதை தேவன் விரும்பல. அது நீங்க தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், தேவனுடைய அவர் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள், own special possession. தேவனுடைய விசேஷித்த சொந்தமான ஆசீர்வாதம், சொத்து. ஹல்லேலூயா. ட்ரெஷர். நம்மலாம் அதை புடுங்கிறதுக்கு, திருடுறதுக்கு, அழிக்கிறதுக்கு, கெடுக்கிறதுக்கு தான் மற்றதெல்லாம் வருது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை பயனுள்ளதாய் தனக்காக பிரயோஜனப்படுத்த, அதான் எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய், தேவனுக்கு மகிமையான நபராய், சுகமா, நன்மையாய், ஆசீர்வாதமாய், விடுதலையாய், ஜெயமாய், வெற்றியாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்க வாஸ்தவம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல் தேவனுடைய மக்கள், தேவனுக்கு சொந்தமான சுதந்திரமான அவருக்குரிய பங்கு போட்டதில் அவர் எடுத்தது நம்மள. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதம். ஆண்டவர் அவருடைய நாமம் சைன்யங்களுடைய யெகோவா. அல்லேலூயா. இந்த இடத்தில் அவர் எதுக்கு அந்த பெயரை கொண்டு வந்தார்? சேனைகளின் கர்த்தர் என்பது, சேனைகளின் கர்த்தர்னாலே அவர் ஃபைட்டுக்கு வராருன்னு அர்த்தம். எதோட வர்றாருயா? Heaven's armies is his name. Heaven's army. Lord. The Lord of Heaven's armies. எப்படி இருக்குதுல? அப்படினா அவருடைய பெயர் என்னவாம்? The Lord of Heaven's armies. The Lord of Heaven's armies. அப்படினா பரலோக சேனைகளினுடைய கர்த்தர், தலைவர். சேனைனால யுத்த ராணுவம். நம்மளை அவர் எப்படி பார்க்கிறார்? தேவன் எப்படி பார்க்கிறார்? யார மாறுறாரு? ஒரு கமாண்டரா மாறுறார். ஒன்னு ஒரு யுத்த ராணுவமா மாத்துறார். நீ ஒரு யுத்த ராணுவம், நீ ஒரு யுத்த ராணுவம். தேவனுடைய சுதந்திரித்துக் கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க போர் ஆயுதமாய் மாற்றுகிறவர், போர் ஆயுதமாய் உன்னை மாற்றுகிறவர். நீ போர் ஆயுதம், தேவனுடைய போர் ஆயுதம், தேவனுடைய போர் ஆயுதம். நீ தேவன் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. சைன்யம் மலையாளத்துல யுத்த சேனை, போர் சேனைக்கு அவர் தலைவர், கோழைகளுக்கு இல்ல. அல்லேலூயா. யுத்தம் செய்யாதவனுக்கு தலைவர் இல்ல. அன்று எல்லாத்தையும் அவரே பண்ணி நம்மளை பத்திரமா தூக்கிட்டு போயிடுவார். ஆமா, அப்படி ஒரு என்ன இருக்கு? நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு ஒண்ணுமே இல்லை. கஷ்டப்படாம, ஆப்போசிட் வராம, ஒண்ணுமே வராம எப்படி தூக்கிட்டு போயிடுவாராம்? அந்த ரகசியமா தூக்கிட்டு போயிடுவார். எப்படி இருக்கு? இந்த சோம்பேறி பைபிளை வாசித்து குறிப்பு எழுதி பிரசங்கிச்சதை அதை ஒரு பெரிய டாக்டர்னாவே மாத்திட்டான். அப்படி ஒரு உபதேசம், தப்பான உபதேசங்கள். நான் சொன்னேன்ல, இந்த சனிக்கிழமை இருந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டு என்கிட்ட வந்து கேட்குறான், நீங்க ஓய்வு நாள்? ஆமா, எண்ணெய்களை ஓய்வு நாள் அது சனி, நீ என் நேராட்சிக்கு மாத்தின, நான் அதை வெள்ளியாட்சி மாற்றி வச்சிருக்கிறேன். நீ ஓய்வை பற்றி பேசின, எதுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆடு, மாடு, கோழி. ஆடு மாட்டுக்கும் ஓய்வு நாள் கொடுக்கணும் தானே? கொடுக்கணுமா ஐயா? கொடுக்கணும். யாருக்கெல்லாம்? 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் எரும மாடு உன் கழுதையானாலும் கழுதை உனக்கு இருக்கிற மற்றந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வெள்ளம் மேயவே கூடாது. இந்த ஓய்வு நாளை பற்றி பேசினா ஒழுங்கா கடைபிடிக்கணும். மாட்டை எல்லாம் எங்க கொண்டு போகணும், புரியுதா? லீவ் இருக்கும்போது ஆராதிக்கிறத நான் கனம் பண்றேன். ஒரு சண்டையா இருக்கலாம், இருக்கட்டும். அதுக்காக மற்றவனை என்ன சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. நீ பண்ணலாம், பரலும் போக மாட்டேன். இந்த மாதிரி பொய்யான உபதேசங்கள் எல்லாம் மக்களுக்குள்ள திணிச்ச சில
கோட்பாடு கொள்ளைக்காரர்கள். வேதத்தில் அது கிடையாது, இவனுங்களே வச்சுக்கிட்டு. இங்க ஓய்வு நாள்னு பேசுனா இதெல்லாம் முக்கியம். ஆமா, இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஓய்வு நாளை பற்றி. தேவ சமூகத்தில் ஆராதிப்பது நிச்சயமாய் வேணும், மிஸ் பண்ணவே கூடாது. அதுல உதாசீனமா இருக்கிறவன் பரலோகத்தை காணவே மாட்டான், சந்தேகமே இல்லை. நாம் தேவனுடைய சுதந்திரர்கள், தேவனுடைய சொத்து. தேவன் நம்ம சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இது போன்ற தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களில் தேவன் நம்மை வளர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. பேய் நம்மளை ஆக்கிரமிக்க கூடாது, சட்டத்திட்டத்தினால் அல்ல, தேவனுடைய புதிய ஆவியினாலே நம்முடைய வாழ்வு புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டார், உனக்கு பவரை கொடுத்தார், உனக்குள்ள ஆவியை கொடுத்தார், நீ பலமுள்ள ஆளா மாறிட்ட. உனக்குள்ளே செயல்படுகிற கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு நீ என்ன பண்ற? போராடுற. பவுல் சொல்ல, நான் போராடுறேன். இங்க அதைத்தான் சொல்ல வர்றாரு. சேனைகள் கர்த்தர் யுத்த போர் கொடியோடு வருகிறார். உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன், தேவனுடைய ஆயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். எதிரான சாத்தானுடைய ராஜ்யம், எதிரான ஆதிக்க அழியட்டே. அழி 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 அழியட்டே. நன்றி. இப்போ ஜாதிகளை உன்னை கொண்டு அழிக்கிறவர், உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவிதமான ஜாதிகளான ஆவிகள் வாழ்வை விட்டு உடைந்தழியட்டும். அல்லேலூயா. புரிந்து முடிப்போம். இந்த ஜாதி வகை ஆவிகள், பல விதமான ஆவிகளை ஜாதி வகையாக சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை கொண்டு நீ கர்த்தருடைய சுதந்திரம், அவர் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம், அவருடைய கையில் இருக்க வேண்டிய யுத்த ராணுவனி, உன்னை கொண்டு பலவிதமான ஜாதிகளை, பொல்லாத ஆவிகளை, பொறாமையின் ஆவிகளை, போராடுகிற ஆவிகளை, எதிராய் நிற்கிற ஆவிகளை, போலியத்தை போல எதிர்க்கிற ஆவிகளை, இயேசுவை போல சவால் விடுகிற ஆவிகளை, எதிரான பார்வோனின் ஆவிகளை, எதிரான ஆவிகளை நொறுக்குவே. நொறுங்கி போ. உடையுது. நொறுங்கி போட்டு பொல்லாதாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ வீட்டை கட்டி, நன்மையை கட்டி, சரீரத்தை கட்டி, புத்தியை கட்டி இருக்கிற பொல்லாதாவின் கட்டுகள் உடையட்டும். சாப கட்டுகள் உடைவதாக. எதிரான ஆதிக்கம் அழிந்து போகட்டும். உன்னை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு விரோதமான கட்டுகளை உடைக்கிற தேவன், உன்னை கொண்டு உன் வீட்டுக்கு விரோதமான கட்டுகளை, சாத்தானுடைய ஆவியின் கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், உன்னை கொண்டு மந்திரவாத ஆதிக்கத்தை உடைக்கிறவர், உன்னை விட்டு வீட்டை விட்டு உடைய மந்திரவாத ஆட்சி அழியுது. வீட்டை விட்டு அழியட்டே. ஜாதிகளை நொறுக்குவேன். உன் அறிக்கை பயன்படுத்தி உன் நன்மையை பட்சிக்க வருகிற ஆவிகள், உன் ஆசீர்வாதத்தை கட்டி வைக்கிற ஆவிகள், உன்னுடைய கர்ப்பத்தின் நன்மையை கட்டி வைக்கிற ஆவிய நொறுக்கு. உன் வருமானத்தை கட்டி வைக்கிற ஆவிய நொறுக்கு. உன் புதிய வீட்டை கட்டி வைக்கிற ஆவிய ஊட்ட நொறுக்கி போடு. உன் பிள்ளைக்கு வர வேண்டிய நன்மை, உன் பிள்ளைக்கு வர வேண்டிய திருமண வாழ்வு, உன் பிள்ளைக்கு வர வேண்டிய எதிர்கால வாழ்வுக்கு வரமான சாத்தானுடைய கட்டுகளை உடைத்து போடு. அழியட்டு. இப்போ வீட்டின் மனிதனுடைய புத்தி சிந்தை கட்டி இருக்கிற பொல்லாத ஜாதிகள், பொல்லாத ஆவிகளை நொறுக்குவே. நொறுக்கி
உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ராஜ்யங்களை அழிப்பேன். ஜெபந்தான். ராஜ்யங்கள்னா ஆட்சி, சாத்தானுடைய ஆதிக்கம். உன் வாழ்க்கையில இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில இருக்க முடியாது. உன் சரீரத்தில் இருக்க முடியாது. அந்நிய ராஜ்யம், எதிராக எழும்புகிற பாதாள ஆதிக்கம், பின்மாற்றக்காரனுடைய ஆதிக்கம், எதிர்க்கிற எரிச்சல் ஆதிக்கம், பகைஞனுடைய ஆதிக்கம், மந்திரவாதிகள் ஆதிக்கம் உங்களுடைய வாழ்வை விட்டும் அழி நொறுக்குவேன். அறிக்கையின் படியே கர்த்தர் அதை நொறுக்கி போடுவார். தேவனுடைய கரத்தில் அஸ்தர் ஆயுதமானவர். உன் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், யுத்த ராணுவத்தின் தேவன். உன்னுடைய வாழ்வை எதிர்த்து போராடுகிற பொல்லாத ஆவியின் சேனைகள் நொறுக்கப்படும். ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட வலிமைகள் வந்தாலும் நொறுக்கப்படும். குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்கி உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். உனக்குள்ளே ஆவியானவர் உண்டு. இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. குதிரையும் குதிரை வீரனையும் உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சேனைகளை, எதிர் வல்லமைகளை, எதிரான ஜெப வல்லமையை அழிப்பே. அழி 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 அழி. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் எழுந்தருளி இருப்பவர். நீ சத்துருடைய கிரியைகளை ஜெயிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி, உன் வாழ்விலும் உன்னை சார்ந்தவருடைய வாழ்விலும் கிரியை செய்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகளை, தந்திரமான சாத்தானுடைய கிரியைகளை அழித்து ஜெயிக்கும்படி கர்த்தராகிய தேவன் உனக்கு சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட்டார். தேவனுடைய கரத்தின் சுதந்திரவாளி, தேவ கரத்தின் ஆயுதம். உன்னை கொண்டு சத்துருவை நொறுக்கி, உன்னை கொண்டு வலு சர்ப்பத்தை நொறுக்கி, உன்னை கொண்டு வலு சர்ப்பத்தின் வல்லமை தந்திரத்தை நொறுக்கி. நன்றி இயேசுவே. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் நொறுக்கப்படுகிறது. எதிர் வல்லமைகள் நொறுக்கப்படுகிறது. சாபக்கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாபக்கட்டுகளை உடைத்து உம்முடைய ஆவியாத்ம சரீர நன்மைகளுக்கு விரோதமான அன்னையுடைய சாபங்களை சங்காரமாகி அழிந்து மாறு. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. உடைந்து போன வாழ்வை சீரமைத்தவர், அரணான பட்டணம் போல் மாற்றி போட்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்வை சீர்படுத்தி உன் மேல சத்துருவுக்கு அதிகாரம் அல்ல, உன் நாவின் மேல் அதிகாரம் தந்தார். உன் நாவிலே அதிகாரம் தந்தவர். உன்னை கொண்டு நொறுக்குவேன். உன்னை கொண்டு அந்நிய வல்லமை நொறுக்கி வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து பகைமனுடைய திட்டங்களை அழித்து போராட்ட கோட்டைகளை தகர்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தார். நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு.
செய்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு வேலைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. என் சத்துருக்கு பின்னிட்டு சொல்லு. என் சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தார். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் இப்போ உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். என்னோடு இருந்தால் சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உழந்து போன என் கோல தூக்க வைத்தாரு. ஜீவனத்தை என் வாழ்வு ஜீவன் தந்தாரு. உழந்து போன என் கோல தூக்க வைத்தாரு. ஜீவனத்தை என் வாழ்வு ஜீவன் தந்தாரு. சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சொந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. தேசத்தை சொந்தரிக்கும் சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. தேசத்தை சொந்தரிக்கும் பலனை தந்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. நாவின் மேலே அதிகாரம் தந்தாரு. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து கிருப இறங்கி ஒவ்வொரு மேலும் அந்நிய வல்லமை அடையத்தே. இப்போ இயேசுவின் நாமத்தில் இயேசுவே ஆவியானவே சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. எல்லையெங்கிலும் சமாதானம் சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. தேசத்தை சொந்தரிக்கு பலனை தந்தாரு. சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. எழும்பி இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. சத்துருக்கு பின்னிட்டு ஓட செய்தாரு. எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. சத்துருக்கு பின்னிட்டு ஓடு இயேசுவின் நாமத்தில் திரும்ப போ. இயேசுவின் ஆவியே திரும்பி போ. சூர்யாவி சங்கர் சேனை போல உன்னை எழும்ப பண்ணுகிறவர். தேசத்தை சுதந்திரிக்க அதிகாரம். நன்மை அடைய பண்ணுகிறவர். வாழ்வடைய பண்ணுகிறவர். ஜெயமடைய பண்ணுகிறவர். இப்போ சுதந்திரிக்க விடாதபடி கட்டி வைக்கிற அடிமைத்த ஆவிகள் பொல்லாதாவின் கிரியைகள் அழியற்றே ஒவ்வொரு வாழ்வை விட்டும் அழி நன்றி ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. சத்துருடைய கிரியைகளை நொறுக்கி போடுகிறவர். அந்நிய சேனையை நொறுக்கி போடுகிறவர். வானமண்டல பொல்லாதாவின் சேனை யார் யாருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் இன்று அது நொறுக்கப்பட்டது. வீட்டை விட்டு, வாசஸ்தலத்தை விட்டு, வேலையை விட்டு, நன்மை விட்டு மனிதனால் வந்த ஆவிகள் நொறுக்கப்பட்டதே. நொறுக்கி பாதாளாதிகள் நொறுக்கி
மந்திரவாதிகளை நொறுக்கி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. தேவாதி தேவன் ஒவ்வொருடைய வாழ்வையும் உதாசீனத்திற்கும் அபகீர்த்திக்கும் ஒப்புக்கொடாமல் பிரயோஜனமற்றிருந்த வாழ்வை பயனுள்ளதாய் மாற்றுகிறவர். எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம், எஜமானுடைய கரத்தில் விசேஷித்த தண்டாயுதமாய் பயன்படுத்துகிற தேவன். சத்துருவை நொறுக்கி, சாத்தானுடைய திட்டங்களை நொறுக்கி, பகைஞனுடைய திட்டங்களை நொறுக்கி, சாப கட்டுகளை நொறுக்கி, பாவ கிரியைகளை நொறுக்கி, மந்திரவாத கிரியைகளை நொறுக்கி நொறுக்கி, வலு சர்ப்ப தந்திரத்தை நொறுக்கி ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றுகிறவர், பயனுள்ளதாய் மாற்றுகிறவர், ஜெயம் கொள்ள தக்கதாய் மாற்றுகிறவர். ஆண்டவராகிய தேவன் சொன்னபடி நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றும் சத்துருவை நொறுக்கி ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயம் கொள்ள பண்ணுகிறவர், ஒவ்வொரு வாழ்வை ஜெயிக்கிறதாய் மாற்றுகிற தேவன். ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட என்னாலும் இருந்து பலவிதமான தீமைகளை கொண்டு வருகிற பிசாசின் சேனைகளை, பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஆசீர்வாதங்களுக்கு விரும்பின தடைகள், பலவித இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் உண்டு பண்ணுகிற அந்நிய ஆவிகளை எந்த வழியாய் வந்தாலும், எது வழியாய் வந்தாலும், யார் வழியாய் வந்தாலும் அதை நொறுங்கி போக பண்ணுகிற தேவன். அந்த ஆவிகளை நொறுக்கி, இந்த பொல்லாத வல்லமைகளை நொறுக்கி பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர் நீரே, பாதுகாப்பவர் நீரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கு ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை. நாளெல்லாம் என் மீட்பரே
நிற்பதை என் கண்கள் தானே அந்நாள் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தான் அந்நாள் காணுமே. எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏகுதையா. எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏகுதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஹல்லேலூயா 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 சர்வ வல்லமுள்ள தேவன், உம்முடைய வாழ்வில் அனைத்தையும் செய்கிற தேவனாய், சுத்திகரித்து விடுவித்து ஜெயம் தந்து ஆசீர்வதித்து சுதந்தரித்து அற்புதத்தை செய்து சத்துருடைய கிரியைகளை உன்னை கொண்டே நொறுக்குவேன் என்று சொன்னவர். சத்துருடைய கிரியைகளை ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்கிற பலனானவர். சத்துருடைய கிரியைகளை அழித்து சர்ப்பத்தின் தந்திரங்களை அழித்து சத்துருடைய வல்லமைகளை அழித்து அழித்து வியாதியை உண்டு பண்ணுகிற வல்லமை அழியட்டு. பில்லிசுடைய வல்லமை அழிவதாக. நன்மைகளை தடை பண்ணுகிற வல்லமைகள் அழியட்டும். உம்முடைய வாழ்வு தேவனால் திவ்யமான சுபாவத்தால் என்றும் ஆட்கொள்ளப்படுகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற சுபாவம், உதாசீனத்தை எதிர்த்து உற்சாகமாய் போராடி பிரயாசப்படுகிற சுபாவம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு இணைந்து வாழ்கிற சுபாவம் ஒவ்வொருக்குள் கிரியை செய்யட்டும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நன்மை ஒவ்வொரு வாழ்வில் பலிக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதால் தடைகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் தைக்கப்படட்டும், நிர்மூலமாகட்டும். நன்மைகளை அளிக்கிற ஆவிகள் அழியட்டும், பலவீன வியாதிகள் அழியட்டும், போராடுகிற வல்லமைகள் அழியட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள், எரிச்சல், பொறாமை, பகை, எல்லா வஞ்சக கிரியைகள் ஒவ்வொரு வாழ்வை விட்டும் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், அழிவதாக. தேவ கிருபையோடு ஒரே ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய கரமிருந்து ஆளுவதா மகிமையாய் வெற்றி சிறந்து நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென்.